சார் சக்கரை லாபி மேடம் ஸ்ட்ராங்காக டீ டேய் சார் எங்கடா என் டேபிள் என் டேபிள் எங்கன்னு கேட்டேன். டேய் என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க? அண்ணன் உங்களை உள்ளே வந்து பார்க்க சொன்னார். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற? சாரு நீங்கள் வந்தது உள்ளே வந்து பார்க்க சொன்னார். ராஜேஷ் உள்ள வா. உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு. உட்கார். என்ன விஷயம்னா? எல்லாம் முக்கியமான விஷயம்தான். முக்கியமான விஷயம்னா? ம் என்னடி எப்போதும் ஏற பஸ் ஸ்டாப்ல நிக்காம 2 பஸ் ஸ்டாப் தள்ளி நிக்கிறியா? என்னடா ஒளர்ற? நானே இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறேன். என்ன குடிச்சிருக்கியா? இல்லடி, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டேவா இருப்பாங்க? இல்ல பிரபாகரன் மெசேஜ் பண்ணான், அதான் கேட்டேன். அது என்ன தப்பா? கேட்டது தப்பு கிடையாது. அந்த போதகுரு உனக்கு மெசேஜ் பண்ணானா? ஆமா. சரி, இப்பதான் நான் வீட்ல இருந்து கிளம்புறேன். உனக்கு பஸ் ஏறிட்டு நான் மெசேஜ் பண்றேன், சரியா? ஓகே, பஸ் ஏறிட்டு மறக்காம மெசேஜ் பண்ணு. பாய். பாய். இவன் என்னடானா மகா 2 பஸ் ஸ்டாப் தள்ளி நிற்கிறான்னு சொல்கிறான். அவன் என்னடானா இப்போதான் வீட்டிலேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறா. பிரபா ஏன் இப்படி மெசேஜ் பண்ணான்? சரி, பிரபாவுக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். டேய் பிரபா, மகாவை எந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்த? என்னடா உளர்ற? நான் மகாவை எந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன்? லூசாடா நீ? எந்த ஸ்டாப்பில் பார்த்தியா? டேய் நீ தானடா எனக்கு மெசேஜ் பண்ண. மகா 2 பஸ் ஸ்டாப் தள்ளி நிற்கிறா, அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுன்னு கேட்டிய. இப்போ இல்லைன்ற? டேய் நானும் உன்னை வர டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேன். இதில் மகாவை பார்த்தேங்கிற மெசேஜ் பண்ணேங்கிற. என்னடா உளர்ற? ஒழுங்கா மெசேஜை பாரு. சரி, எனக்கு சிக்னல் வந்துச்சு, நான் இப்போ கிளம்புறேன், அப்புறமேட்டு கால் பண்ணுறேன். ஓகே பாய். டேய் டேய் பிரபாகரன் சொன்ன மாதிரி 2 பஸ் ஸ்டாப் தள்ளியே உட்காந்துருக்க. முதல்ல உட்காரு.
ஹே, நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் வீட்ல தான் இருந்தேன். ஆ. அதுக்கப்புறம் அப்பா உன் ஆபீஸ் போற வழியில தான் நானும் போறேன் வா அப்படின்னாரு. சரின்னு நானும் அவர் கூட வந்தா ஒரு ஃபோன் கால் ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். பாதியிலேயே என்ன இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஆமா, துரை என்ன இந்த பக்கம்? ஒரு சைட்டை பார்க்கறதுக்காக வந்தேன். சைட்டா? கொன்னுடுவேன் உன்னை. ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு லேண்ட் விஷயமா வந்தேன். ஆமா, ஆபீஸ் தானே போற? ஆமா. வா, நான் டிராப் பண்ணிடுறேன். வேணா சாமி, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை நீ பாத்துக்கோ. ஏய், வாடி. போடா. சரி, நீ ஆபீஸ் போயிட்டு எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா கால் பண்றேன். பாய். பாய், டேக் கேர். அண்ணே, அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். ராஜ்மோகனை போய் பார்க்க சொன்னனே, பாத்தியா? அதெல்லாம் நான் பார்த்துட்டேனே. நான் என் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை விடு. அன்னைக்கு நம்ம ஆடிட்டரோட கையெழுத்து போட்டியாமே, என்ன விஷயம்? அன்னைக்கு ஐடி ரிப்போர்ட் பண்ண லாஸ்ட் டேட்டு, அதனால தான் ஆடிட்டர் கையெழுத்து போட்டேன். அதனால் நம்ம கம்பெனிக்கு தானே லாபம், நஷ்டம் ஒன்றும் இல்லையே. அதுக்காக போய் கூட்டு வாடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்னடா எனக்கு காணோம்? சொல்லிட்டேனா, இப்போ வந்துடுவா. லேண்டு பார்க்க போகணும்டா. இது ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவா. டைம் ஆச்சுடா. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். மகா, எங்கடி இருக்க? பக்கத்துல வந்துட்டேன்டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வந்துடுறேன். ஹே, அண்ணன் வெயிட் பண்றாரு உனக்காக. சாரிடா, ஒரு 2 minutes நான் அங்க வந்துடுவேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ பக்கத்தில் வந்துட்டானே. அண்ணே, இதை வந்துட்டா. அண்ணே மகா. வணக்கம் சார். டேய், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, நான் பேசிட்டு வரேன். வாமா. என்ன விஷயம்? மகா என்ன சொன்னாரு? மகா, மகா, என்னன்னு சொன்னீங்க மகாட்ட? எல்லாம் நல்ல விஷயந்தான். நல்ல விஷயம்னா? நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. கார் எடு. ராஜேஷ்க்கு என்னதான் ப்ராப்ளம்? அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவன் நார்மலாக தான் இருக்கான். ப்ராப்ளம் இல்லாமலே அவங்க அண்ணன் ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டாங்க. அவன் நல்லா தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு நீங்க, அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு கூட தெரியாதா? அந்த ப்ராப்ளம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. டாக்டர் ராஜ்மோகன் கிட்ட அவன் ட்ரீட்மெண்ட் போயிருக்கான்னு அவங்க அண்ணனை ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னார். இந்த பாரு மகா, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அனாவசியமாக நீயும் குழம்பி அவனையும் குழப்பிடாத. உனக்கு பிடிச்சிருந்தா அவனோட வாழு, பிடிக்கலையா விட்டுட்டு போயிட்டே இரு. டேய் வாடா. ஒரு நிமிஷம். எனக்கு டாக்டர் ராஜ்மோகன் நம்பர் மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக உங்கள் அண்ணன்ட்ட நம்பர் வாங்கி நான் உனக்கு தரேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய்.
வீட்டில் தான் சொல்லு. சொல்லா? நான் பாட்டில் கேட்க கேட்க நீ பாட்டில் போயிட்டே இருந்த. அண்ணன் என்னதான் சொன்னாரு? அது வேண்டாமே, விட்டுரு. என்ன வேண்டாம் விட்ரா? என்ன விளையாடுறியா? இது நம்ம லைஃப் மேட்ரு. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னாதானே தெரியும். நீ ஒரு சைக்கோவை கட்டிட்டு வாழ போறியான்னு உங்க அண்ணன் என்கிட்ட கேக்குறாரு. என்னது? நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? சொல்லு ராஜேஷ். உன்னால சொல்ல முடியலல்ல, என்னாலயும் பதில் சொல்ல முடியாது. பாய். ஹலோ டேய், என்னடா சொல்ற? எனக்கா? சொல்கிறா மச்சான். எனக்கா? ஏன் தலையிலையா? டேய் எப்படா? மகா எங்க இருக்க? வீட்ல அப்பா இருக்காரு, அதனால தான் நான் கார் பார்க்கிங்ல வந்து பேசுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? உடம்பு எதுவும் சரியில்லையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? இந்த பாரு, பிரபாகரன் கார்த்திக் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நீ சொல்றது என்னால நம்ப முடியல. அவன் ஏன் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இப்படி இல்லைன்னு சொல்லணும்? எஸ்எம்எஸ்ல நீ சொல்ற மாதிரி எப்படி இப்படி எல்லாம் நடக்கணும்? யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு என்னவோ என்னை சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. ஒரு நிமிஷம். மகா, அண்ணன்ட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு மகா. உடனே என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடு. சரிடி. உள்ள போய் உடனே அப்பா பாரு மகா. என்னடா சொல்ற? அப்பா 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 அப்பா. சொல்லுடி. எங்க இருக்க மகா? ஹாஸ்பிட்டல் வந்தேன். சரிடி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. பணம் ஏதாவது வேணுமா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற என்னடி? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி. சொல்லு மகா. ஹலோ பிரியா, என்னடி இது? மாதேஸ்வரன் அக்கவுண்ட்ல இருந்து ஆடிட்டர் சுரேஷுக்கும் டாக்டர் ராஜ்மோகனுக்கும் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மகா, நான் ஒன்னு சொல்லுவேன், என்ன நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு என்னமோ மாதேஸ்வரம் மேல தான் சந்தேகமா இருக்கு. இத்தனை நாள் எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இத கண்டிப்பா ராஜேஷ் கிட்ட சொல்லணும். மகா, ஒரு முக்கியமான விஷயம். பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன 2வது நாள் இவங்க 2 பேருமே மர்மமான முறையில் இறந்திருக்காங்க. ஏதோ அவங்க 2 பேரும் எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சதுனால என்னால அவங்களுடைய டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இத பத்தி யார்கிட்டயும் வெளியில டிஸ்கஸ் பண்ணாத மகா. கண்டிப்பா. எனிவே தேங்க்ஸ் டி. பரவாயில்லடி, நான் வச்சிடுறேன். சொல்லுடா. மகா, அண்ணன் சூசைட் பண்ணிட்டாரு மகா. எப்படா? எங்க? ஆபீஸ்ல மகா. எனக்கு இனிமே யாரடி இருக்கா? சீக்கிரம் வந்துரு மகா. சரி சரி, நீ ஆக வேண்டியதை பாரு, நான் வரேன். ஹலோ. சொல்லு மகா. எங்கடா இருக்க? இங்கே தான் ஹைகோர்ட்டில். எதுக்கு? அண்ணனோட டெத் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ தான் கிளம்புறேன். எனக்கு ஒரு பார்க்கணும் போல இருக்குடா.
இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ப்ளீஸ்டா, உனக்காக நான் புரோக்கன் பிரிட்ஜ்ல வெயிட் பண்றேன். சரி நீ வெயிட் பண்ண, வந்துடுறேன். மகா, சாரிடா, நான் கூட உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். எனக்கு இனிமே யாரு மகா இருக்கா? உனக்கு நான் இருக்கேன்டா. I love you, da. Sorry, da. என்னை விட்டு போயிடாத மகா. எங்கேயும் போக மாட்டேன்டா. எனக்கு டாக்டர் ராஜ்மோகன் நம்பர் மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக உங்கள் அண்ணன்ட்ட நம்பர் வாங்கி நான் உனக்கு தரேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். சொல்லுடா. எங்க இருக்க? வீட்ல தான். சொல்லு. சொல்லா? அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். நீ பாட்டில் போயிட்டே இருக்க. அது வேண்டாமே, விட்டுரு. வேண்டாம் விட்ரா. ஏய், இது நம்ம லைஃப் மேட்ருடி. என்ன சொன்னார்னு சொன்னாதானே தெரியும். நீ ஒரு சைக்கோவை கட்டிட்டு வாழ போறியான்னு உங்க அண்ணன் என்கிட்ட கேக்குறாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? சொல்லு ராஜேஷ். உன்னால சொல்ல முடியலல, என்னாலயும் பதில் சொல்ல முடியாது. ஹலோ கார்த்தி. ஹலோ, என்ன சொல்லு மச்சான்? டேய், என்னடா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்தது? டேய் என்னடா நீ எதுவும் ப்ளே பண்ணுறியா? மகா, என்னடா, என்னாச்சு? ஹே, அண்ணன்ட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு மகா. உடனே என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடு. மகா, உடனே வீட்டுக்கு போய் அப்பா பாரு மகா. என்னடா, என்னாச்சு? இல்ல, அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு அண்ணனோட மொபைல்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது மகா. என்னடா சொல்ற? அப்பா, 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 என்னப்பாச்சு? அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா, 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 என்னப்பா? என்னடா அது? என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த ராஜ்மோகனுக்கும் அந்த ஆடிட்டருக்கும் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என்ன கேட்டா? எனக்கு தெரியாம எப்பரா நடந்துச்சு? டேய்,
பேங்க் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு உன்னை என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதுவும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம் ஆக்சிடென்ட்ஸில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு வேற தெரியுது. டேய், என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? டேய், நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எழுதியிருக்கு. தற்கொலையா? டேய் 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 மகா, அண்ணன் சூசைட் பண்ணிட்டாருடி. இனிமே எனக்கு யாருடி இருக்கா? உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. மகா, நீ வந்துரு மகா என்கிட்ட. சாரிடா. நீ என்னை விட்டு போயிடாத மகா. நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த நோய் சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் தனி மனித சந்தோஷத்தை மட்டும் விரும்பும் மனிதருக்கு ஏற்படுவது. இந்த நோய்க்கு பெரிய அளவில் குணப்படுத்த மருந்து எதுவும் இல்லை. மேலும் இந்த நோயிலிருந்து மனிதர் முழுவதும் குணமடைந்து விட்டார் என்று மருத்துவர்களால் கூட முழு நம்பிக்கையோடு கூற முடியாது. இந்த நோய் உள்ளவர்கள் தன் சந்தோஷத்தை யார் பறித்தாலும் அவர்கள் சந்தோஷத்தை மீட்டெடுக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள்.